செடி இந்த கலரை பாருங்க. அண்ணா எவ்வளோ கூட்டம் மக்கள் வந்து பார்த்தாலும் இந்த செடியெல்லாம் யாரும் பறிக்கிறாங்களா? அந்த ரசத்தை தான் பார்க்குறாங்க. வந்து யாருக்கும் இந்த செடியெல்லாம் சுற்றி எதுவுமே வேஸ்ட் பண்ணலை. தேங்க்யூ. கார்டன் பை த பை போகிறோம். வாங்க அந்த இடத்தெல்லாம் சுற்றி காமிக்கிறோம். சூப்பராக இருக்கும்ல? சூப்பராக இருக்கும். கார்டன் பை த பை. எல்லாரும் காய் சொல்லுங்க. எல்லாரும் எந்த ஊர் போயிட்டு இருக்கோம்? எந்த ஏரியாவுக்கு போறோம்ப்பா? சிங்கப்பூரை சுத்தி பார்க்க போறோம். சிங்கப்பூர் கார்டன் பை த பே. எல்லாமே கவரம் இருக்கு அதுல. One will be the flower dome, another one will be the cloud forest dome. So one ticket, two entry. I got the tickets with me. This is your ticket, which is two entry. Flower dome and cloud forest dome. So each one will have one ticket with you. So you must hold this ticket for the both entries. Let's say if you go to flower dome and you miss this, you cannot go to cloud forest. Okay, so you have to stay with me outside because I'm going to stay outside. Yeah. Once you scan inside, you go inside flower dome, one complete round from the first level to the basement. That is flower dome, which is 2 hectares. Once you're out, you go to the cloud forest, which is 1.8 hectares. Is going to be waterfall and walking trail from behind the waterfall. Okay, that is going to be from the 6th floor all the way down to the basement. So the basement will known as secret garden. So from the secret garden, you will come out to the exit point. Both exit point will be a gift shop. So இப்போ வந்து நம்ம Gardens by the Bay போறோம். So இந்த Gardens by the Bay வந்து 2 டோம் இருக்கு. ஒன்னு வந்து flower dome, இன்னொன்னு வந்து cloud forest dome. இந்த flower dome பாத்தீங்கன்னா ஒரு 2 ஹெக்டேர்ஸ் கொண்டது. அதாவது முதல் மாடியில இருந்து நீங்க வந்து பேஸ்மென்ட்க்கு வருவீங்க. அந்த பேஸ்மென்ட்க்கு வந்தோனே எக்ஸிட் பண்ணுவீங்க. எக்ஸிட் பண்ண சமத்துல ஒரு gift shop இருக்கும். அதுல தான் நீங்க எக்ஸிட் பண்ணுவீங்க. எக்ஸிட் பண்ண கையோட gift shop எக்ஸிட் பண்ணோட ரைட் சைடுல வந்து cloud forest entrance இருக்கு. அதாவது பேஸ்மென்ட்ல தான் அந்த cloud forest entrance இருக்கு. So நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மாடி வந்து flower domeல வந்து என்டர் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பேஸ்மென்ட்ல இறங்கி நீங்க வெளியாவீங்க. வெளியாவன கையோட நீங்க ரைட் சைடு போனீங்கன்னா அது வந்து உங்களோட cloud forest. நாங்க நிப்பேன். Don't worry, I will be there. So நீங்க வந்து அங்க வர சமயத்துல நான் வந்து உங்களை புஷ் பண்ணுவேன். ஏன்னா சில பேர் வந்து டைம் பிரகாரம் வராதவங்க வந்து நீங்க வந்து அங்க தான் லூஸ் பண்ணுவீங்க. அதனால நம்ம யாரையும் ஹோல்ட் பண்ணாம உங்க டிக்கெட் வந்து கையில கொடுத்துறோம். ஸோ நீங்கள் சீக்கிரம் வந்துட்டா நீங்கள் கிளவுட் ஃபாரஸ்ட் வந்து கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் வந்து ஃப்ளவர் டோம் நீங்கள் நேரம் எடுத்தீங்கன்னா கிளவுட் ஃபாரஸ்ட்டில் நீங்கள் கம்மியான நேரம் தான் எடுக்க போகிறீங்க. சரியா? ஸோ டைமிங் வந்து யூஸ்வலி வந்து 1/2 மணி நேரம் ஃப்ளவர் டோம் அண்ட் 1 மணி நேரம் கிளவுட் ஃபாரஸ்ட் டோம். இது 2 தான். ஸோ நீங்கள் வந்து வெளியோட கையோட கிளவுட் ஃபாரஸ்ட் போயிட்டீங்கன்னா அது வந்து முதல்ல வந்து நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு வாட்டர் ஃபால் பார்ப்பீங்க. அது வந்து செயற்கையாக கட்டப்பட்ட வாட்டர் ஃபால். இட்ஸ் ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால். இட்ஸ் 35 meters tall. அந்த வாட்டர் ஃபால் படம் எடுத்த பிறகு ஆல் த வே இன்சைட், அதாவது நீங்கள் உள்ளுக்கு நடந்தீங்கன்னா லிஃப்ட் இருக்கும். லிஃப்ட் எடுத்து நேராக 6வது மாடிக்கு போங்க. 6th floor. Go to the 6th floor. அந்த 6th floorலேருந்து அந்த ஒரு ரேம் மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க. அதோட நடப்பாதை, அந்த நடப்பாதையோட கீழே இறங்கி வாங்கினீங்கன்னா சீக்ரெட் கார்டன் இருக்கும். ஒரு ரகசிய கார்டன், சீக்ரெட் கார்டன். அந்த சீக்ரெட் கார்டனோட நீங்கள் வெளியாக, அதுதான் லாஸ்ட் பாயிண்ட்.
அந்த சீக்ரெட் கார்டோட நீங்கள் வெளியே வரதுக்கு 10 நிமிஷம் ஆகும். ஸோ உங்கள் டைம் செக்கை வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிங்க. சரியா? ஸோ எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து 7:15க்கு அந்த சீக்ரெட் கார்டனில் இறங்கணும். இறங்கின பிறகு நீங்கள் வெளியாகிறதுக்கு சரியாக இருக்கும். அங்கேருந்து நான் உங்களை வந்து ஒரு 10 நிமிஷம் நடந்து உங்களுக்கு வந்து லைட் அண்ட் சவுண்ட் ஷோ காட்டுவேன். அந்த லைட் அண்ட் சவுண்ட் ஷோ ஃப்ரீனால நிறைய பேர் வருவாங்க. 1000-2000 பேர் வந்து உட்காருவாங்க. இந்த டிக்கெட் கொடுத்து பார்க்குறவங்க ஒரு விதம், டிக்கெட் இல்லாமல் ஃப்ரீ ஷோ பார்க்குறது இன்னொரு விதம். ஏன்? ஸோ நம்மளுக்கு டிக்கெட்டும் இருக்குது, அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இந்த ஷோ உங்கள் பேக்கேஜில் இல்லை, ஆனால் நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு. ஏன்? ஸோ அந்த லைட் அண்ட் சவுண்ட் ஷோ பார்க்கறதுக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் டைம் பிரகாரம் வரணும். ஓகே? ஸோ அந்த டைம் பிரகாரம் வந்தீங்கன்னா அந்த ஷோ வந்து ஒரு 10 நிமிஷம் அந்த லைட் ஒலி அந்த சூப்பர் ட்ரீஸில் வந்து இந்த லைட்டோட அந்த சாங்கோட அந்த லைட் வந்து ஃபார்மேஷன் கொடுக்கும் உங்களுக்கு. அதான் ஒலி லைட் அண்ட் சவுண்ட் ஷோ. இதை பார்த்த பிறகு நம்ம நேராக டின்னருக்கு போகணும். இதுதான் நம்மளோட ப்ரோக்ராம். இன்னைக்கு ரொம்ப சிம்பிள், ரொம்ப நடக்க வேண்டியதில்லை. என்னன்னா ஒரு 2 ஹெக்டர்ஸ் 1.8 ஹெக்டர்ஸ் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு நிறைய வந்து நடக்கிற விஷயம் இருக்கு. அது நாளைக்கு நான் இன்னைக்கு இரவுக்கு சொல்றேன். இது ஒரு வகையான பனமரமா இருக்குது. இந்த மலைக்கு வந்து இந்த செடி கொடியெல்லாம் இன்னும் நல்லா செழிப்பா இருக்கும். சிங்கப்பூர் வந்து சிங்கப்பூர் ராயனா பார்த்தாச்சு. ஊட்டில இருக்க மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, கிளைமேட் எல்லாம் நல்லா இருக்கு. ஊட்டியே தோத்துட்டு போல இருக்கு. ஆமா, டிராஃபிக் வந்து ரொம்ப இல்லைன்னு இல்லை, ஆனால் எங்களோட லேண்ட்ஸ்கேப்பிங் வந்து பக்காவா இருக்கு. அதுதான் வேற ஒன்று. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் சாலைகள்லாம் 3-4 லேன்ஸ் கொண்டது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து பக்காவா தெரியுது. ஒன்னாவே வாங்க, பிரிஞ்சிடாதீங்க. இப்ப கீழே இறங்க போறோம். ஊட்டி மாதிரி ஏரியாவே திரும்ப பாருங்க. சிங்கப்பூரா பார்த்தீங்கன்னா ஊட்டியில் பசுமையாக இருக்கிற மாதிரி இருக்கு. எஸ்பெஷலி உங்களோட ஹெட்ஃபோன் இதெல்லாம் எடுத்துருங்க, எதுவும் வச்சிடாதீங்க. சீக்கிரம் பாருங்க. போட்டோ எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் லேட் ஆகுது. கார்டன் பையில் போயிட்டு இருக்கோம். அனந்தி எப்படி இருக்கு? Give me. பின்னாடி இதே மாதிரி பணமரம் மாதிரியே இருக்கு. I'm so sorry. இது காளமாடு. Ai mặc quần thì ngồi, ai không mặc quần thì đứng nhá. மரம் இயற்கையில் அப்படியே உள்ளது. பட்டு போன மரம். மரத்தை பக்குவப்பட்டு வச்சு நிறைய காட்டு தவணை மாதிரி இதெல்லாம் அழகாக இருக்குது.
அலையத்துக்கு அடி மணிக்கு போகிறேன் அலையத்துக்கு அடி சரி எவ்வளோ பசுமையாக இருக்கு. என்ன பறிக்கணும் சன்ஃப்ளவர் மாதிரி இருக்குதுல்ல, அழகா இருக்கு. மேலையும் போகாமல் கீழையும் வந்து பறந்து போகாமல் சைஸாக கட் பண்ணியிருக்கிறாங்க. ஈச்ச மரம் மாதிரி உள்ளது இது வேற ஈச்ச மரம் அது எப்படி கட் பண்ணி இருக்கிறாங்க பாருக்கா சைஸா. வேறு மாணவர் நேச்சுரல் அப்படியே இருக்குங்க. சார் ஏன்னா நம்மளாம் பண்ண முடியும். ஒன்று எடுக்கிறேன் நான் ஒன்று எடுக்கிறேன் எல்லாம் வித்தியாசமாக சரியா இருக்கீங்கண்ணா. ஒவ்வொரு நாட்டு தெரியும் ஆஸ்திரேலியா நம்ம இதில் துருக்கம் சந்தைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்காது அது. South African carnival. The size of any piece of equipment. ஏன் பண்ணி ஒரு செடியிலேயும் ஒரு ஒரு பூ உண்டா? அதுக்கப்புறமா சவுண்ட் மிக்ஸ் பண்ணுவோம் அது என்னங்க நல்லா ரோஸ் மாதிரி இது வர வாய்ஸ் எல்லாம் இது எடுக்கணும் इधर जा रहे
चलो कहाँ चल रहा है? नहीं अपने को घूमना क्या करिए? அடியிலேருந்து புத்திருக்கேன். ஊட்டி ஃப்ளவர் ஷோ மாதிரி இருக்குது. फ्लावर शो में மேலே போகலாமா? எப்படி போகிறது? எல்லாமே ரோஸ் மாதிரி இருக்குது. இது ஒரு வகையான பூ. நம்பி வச்சிருக்கேன். எப்படி இருக்கு பூவெல்லாம்? சொல்லவே வேண்டியது இல்லைங்க, அவ்வளோ செம்மையாக இருக்கும் பாருங்க. டெய்லி புக்கு போயிருங்க. ஒரு ஒரு பூ பார்த்தீங்கன்னா ஒரு கலராக இருக்குது. இது ரோஸ் மாதிரியே இருக்குது பாருங்க. அப்படியே வாரி வாரி இது இருக்குது. எப்படி எப்படி சுற்றி வந்தாலும் கீழே தான் போகுது. ஆமாம் ஆமாம். தண்ணி ஊற்றுது பாரு. அந்த சக்கரத்தை தண்ணி அதில் ஊற்றி தண்ணி விடுது பாரு. இயற்கையில் ஊற்றுது பாரு.
இருக்குல்ல இந்த பூங்க பூச்செடி இந்த பக்கம் தானே இருக்கு. வேற கழுகு கழுகு மாதிரி இருக்கு பாருங்க. மரத்தை செஞ்சிருக்காங்க பாரு. இல்ல சப்பாத்தி கல்லு ரவுண்டா இருக்குது. வித்தியாசமா ஒன்று ஒரு மாதிரி இருக்கு செடி கொடியாக. யாரு பயங்கரமா இருக்க பார்த்ததே அதெல்லாம். இந்த மரத்தை வேற பாரு எப்படி இருக்கு. பாருங்க பூச்சி புளி பூச்சி அடிக்காம அப்படியே இருக்குது பாருங்க. பெஞ்சு இது ஒரு மரம் இது போயிருமா. இது ஒரு செடியா பாரு. சோத்து கத்தால பூ மாதிரி தெரியுது. சோத்து கத்தால தானே ஒன்னே ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க. சோத்து கத்தால இருக்கு. பாத்தீங்க அழகா இருக்கு பாருங்க. நமக்கு டைம் உட்கார்ந்து 2 மணி நேரம் இதே பார்த்துட்டு கிளம்பிட்டா இருக்கு. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் தான். தண்ணிலே இது பண்ணுறது அது ஏசியில் இருக்கிறதுல தண்ணிலே கூலியில் இருக்கும்போது முகம் மாதிரி இருக்கு பார்த்தால மூஞ்சி மாதிரி கேமரா அழிஞ்சு போயிருமே. வாவ்
பாருங்க. செம்மையா இருக்கு. மலையில இருந்து தண்ணி எப்படி கொண்டு கொடுத்தோம் அந்த மாதிரி வந்துருக்காங்க. ஆமா ஆமா குற்றாலம் அருவி தண்ணி அந்த மாதிரி மேலே மக்கள் போகலாம். இதுல இருந்து பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கு. வாங்க போய் மேலே இருந்து பார்க்கலாம். அங்கே போகிறாங்களா? மேகம் எப்படி அந்த மாதிரி மேகம் வந்து செடியெல்லாம் மறைச்சிருக்கு. எல்லா பக்கமும் தண்ணி ஊற்றி பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. ஊட்டி கொடைக்கானல்ல கூட இந்த அளவுக்கு பசுமையாக இருக்காது. சிங்கப்பூர் பாருங்க எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்க. செடி கொடியெல்லாம் அவ்வளோ பசுமையாக இருக்குது. இயற்கை குரங்க பாருங்க நேச்சுரலா அப்படியே அதோட மூஞ்சி உருவம் எல்லாமே இருக்குது பாருங்க. மேல போறோம். தண்ணி வேஸ்ட் பண்ணாம மரத்து சைஸ் வரையும் கிளம்பிருக்காங்க. செலவு நல்ல செலவு. எப்படி இருக்கானது? செம்மையா இருக்கு ஏரியா ஃபுல்லாவே. ஆனா மேல போய் பார்க்கலாம். போயிட்டு வந்தீங்களா? மேலே போயிட்டேன். பரவாயில்ல. சே காட்சி பண்ண மரத்துலயே பாருங்க இது ஒரு இது இருந்துச்சு. பாதுகாப்பாகவும் இருக்கு. பார்க்கறதுக்கு வந்து கண்ணுக்கு வந்து அவ்வளோ திருப்தியாக இருக்கு. இடம்லாம் அதிகமாக வந்து பாரு மேலே சரி பட்டாம்பூச்சி கட்டான். சரி டைஸ் கருப்பு வேறு விசேஷமாக இருக்கும் செடி. எல்லாம் பாரு எப்படி வேறு பலூன் மாதிரி. இடம்லாம் பார்க்கறதுக்கு எங்களுக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரு வருஷத்துக்குள்ளே பிள்ளைங்க எல்லாருமே அழைச்சிட்டு வந்து இந்த இடம்லாம் சுற்றி காமிக்கணும். என்னதான் நம்ம காசு பணத்தை சம்பாதிச்சோன்னா ஆனால் இந்த மாதிரி இடம்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. இதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரவங்க தான். அவங்க ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. நெருக்கி 20 வருஷம் கனவு வந்து இன்றைக்கி தான் நிறைவேறியிருக்கு. மரக்கட்டை ஓகே எவ்வளோ பூச்செடி பாரு. மண் எங்கே தான் இருக்குன்னு தெரியல.
இரும்பு பாரு எவ்வளோ அழுத்தமான இரும்பு. எந்த அளவுக்கு மேலே போட்டுருக்காங்களோ அந்த அளவுக்கு செடி வளர்த்துக்கிறாங்க. இவ்வளோ உயரத்துக்கு எங்கே மண் இருக்குன்னு பாரு. மணல் எந்த இடத்துல மண் ஒரு மணல் தூசியை கூட காணுங்க அந்த இடம்லாம். எப்படி தான் மண் வச்சு எப்படி தான் தண்ணி ஊற்றுறாங்க. தண்ணி ஊற்றி எப்படி தான் இதெல்லாம் வளர்த்துக்கிறாங்க கண்டுபிடிக்க முடியல. வெளிக்காற்று வரல இதுக்கு. வெளிக்காற்று வராமலே இப்போ அழகாக இருக்கு. அருவி குற்றாலம் அருவிக்கு வந்துட்டோம் பக்கிட்ட. நம்ம அவ்வளோ உயரத்தில் இருக்கலாம் இப்போ கீழே போகணும். இங்கே பாருங்க செடி எந்த கலரை பாருங்க. ஆனால் எவ்வளோ கூட்டம் மக்கள் வந்து பார்த்தாலும் இந்த செடியெல்லாம் யாரும் பறிக்கிறாங்களா அந்த ரசத்தை தான் பார்க்குறாங்க. வந்து யாருக்கும் இந்த செடியெல்லாம் சுற்றி எதுவுமே வேஸ்ட் பண்ணலை. தேங்க்யூ. அங்கே என்ன போனப்போ ஆமாம் ஆமாம் மேலே தான் போயிட்டு பயமாக தானே இருக்கு. பயமாக இருக்குது. ஒவ்வொரு போக்கு எவ்வளோ இரும்பு பாருங்க. ஹெவியான கூடு கிடையாது, அப்படியே இரும்பு. மக்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்குது. அதே மக்களுக்கு சந்தோஷமாகவும் நம்பிக்கையாகவும் இருக்குது. இது என்ன இதெல்லாம் என்னது இதெல்லாம் கல்லா? கண்ணாடிலையும் பாருங்க யானை சின்ன உருவம் கல்லுல செஞ்சிருக்காங்க. கல்லுல ஆமாம்.